ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்பது பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்ததாக சிலர் கூறினாலும் கூட அதில் உள்ள ஈவில்ஸ் பப்ளிக் ஹெல்த் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகின்றதுக்கு பக்கமாக கூகுளில் போய் பார்த்தா நீங்களே பார்த்துக் கொள்ளலாம். அது நான் இன்ஹாபிட்டன்ட் ஏரியா என்று சொல்வார்கள். அதாவது மனிதர்கள் வசிக்காத பகுதிகள். அந்த பகுதிகளுக்கு தான் இந்த மாதிரி திட்டங்கள் ஏற்றது மிகவும் நல்லதும் கூட. ஆனால் நெடுவாசலை பொறுத்தவரை இட் இஸ் எ ஃபர்டைல் வில்லேஜ். நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை கம்பளம் விரித்தார் போன்ற ஒரு கிராமம். அது எல்லாம் தானாக வந்து காவேரி பேசனில் இருந்தாலும் கூட காவேரியிலேருந்து ஜிஏ கனால் வந்து அந்த வழியாக ஒரு பார்டரில் போகும், அந்த ஊருடைய பார்டர் எல்லையில் போகும். ஆனால் அந்த ஊருக்கு அந்த பாசன வசதி கிடையாது. அந்த மக்கள் ஆண்டாண்டு காலமாக உழைத்து குழாய் கிணறுகள் தோண்டி அவற்றை பசுமையாக்கி இன்றைக்கி அந்த பச்சை கம்பளம் விரித்தார் போன்ற ஒரு கிராமத்தை உருவாக்கி இருக்கிறார். சட்டத்தை இயற்றியவர்கள் இப்போ இல்லை, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திர காலத்திற்கு முன்னாடியே இந்த சட்டத்தை இயற்றும் பொழுது இது மாதிரி சில விஷயங்களை சட்டத்தை இயற்றர்கள் கருத்தில் கொண்டுதான் சில சட்டங்களை வடிவமைத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒன்று நான் குறிப்பிட விரும்புகின்றேன். குற்றவியல் விதிமுறை சட்டம் 133 உட்பிரிவு 1 உட்பிரிவு பி. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பகுதியில் ஒரு வர்த்தக பணியோ அல்லது ஒரு தொழிலோ துவங்குகின்ற பொழுது அந்த வர்த்தகத்தினாலோ அல்லது ஒரு தொழிலினாலோ அப்பகுதி மக்களுக்கு ஒரு பொதுநலம் உடல்நலம் பாதிப்பு ஏற்படுகிறது, லைவ்லிஹுட் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்கின்ற பொழுது இந்த தகவலை அரசுக்கு தெரிவிக்கின்ற பட்சத்தில் அந்த பகுதிக்கு பொறுப்பாக உள்ள மாவட்ட நீதிபதி அந்தஸ்தில் உள்ள ஒருவர் அந்த வர்த்தக பணியை துவங்குகின்ற நிறுவனத்திடம் உடனடியாக அந்த தொழிலை முடக்கி எடுத்து செல்லுகின்ற ஆணையிட வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதாவது இந்த கோரிக்கைங்கிறது வந்து நம்ம சாதாரணமாக இல்லை, இட் இஸ் சப்போர்ட்டட் வித் அ லீகல் ப்ரொவிஷன். 133 உட்பிரிவு 1 உட்பிரிவு பி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியுது, அதில் இருக்குது. ஸோ சட்டத்தினுடைய துணையோடு தான் நம்ம கோரிக்கையை வைக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம வந்து நடுவாச மக்களின் சார்பாகவும் சுற்றுப்புறத்தில் உள்ள மக்களின் சார்பாகவும் நாங்கள் அத்தனை பேரும் போகிறோம். we are going to represent before the petroleum minister. எங்களுடைய கோரிக்கை மனுவை அவங்களோட கொடுக்க போகிறோம். அது நிச்சயமாக அதாவது பரிசீலிப்பார் என்பது எங்களுடைய நம்பிக்கை. நாங்கள் நம்புகிறோம், நிச்சயமாக நடக்கும் என்றும் உறுதியாக நினைக்கிறோம். அதாவது எங்களோட நோக்கம் வந்து தட் ஷுட் பி ஷிஃப்டட் டு நான் இன்ஹாபிட்டன்ட் ஏரியா. அதான் ப்ராஜெக்டை வந்து நாங்கள் புறக்கணிக்கிறதுனால இந்தியாவோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்குன்னு சொல்லி சிலர் விமர்சனம் பண்ணலாம். பட் இட் இஸ் நாட் ட்ரூ. ப்ராஜெக்ட் வந்து எது எந்த இடத்துல இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. இந்த நீங்கள் நெடுவாசலை போய் பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் ஹஸ் பீன் ஸ்டார்டட் அட் தி சென்டர் ஆஃப் த வில்லேஜ். குடியிருப்புகளுக்கு நடுக அது வந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய விளைவுகள் நிச்சயமாக யாரும் குடியிருக்க முடியாது. எவ்வளோ பேருக்கு பப்ளிக் ஹெல்த் ஏற்படுங்கிறதெல்லாம் வந்து ஆணித்தரமாக அதிகாரபூர்வமாக சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோட இருக்குங்கிறத நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ நாங்கள் எல்லாருமே போகிறோம். we are going to represent before the petroleum minister. we are going to present a mahajar on behalf of the people of the நெடுவாசல் and surrounding villages. நிச்சயமாக எங்களுக்கு கருணையோடு மத்திய அரசு ஒரு நல்ல ஒரு முடிவை நெடுவாச மக்களை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றி ஒரு நல்ல ஒரு முடிவு அறிவிப்பு என்று நம்புகிறோம். நெடுவாசல், கற்காக்குறிச்சி, நல்லாண்டார் கொல்லை, கோட்டைக்காடு, வானக்கன்காடு, அணவயல், மாங்காடு, புல்லான் விடுதி, வடகாடு இந்த கிராமங்களில் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து தொடர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டு வர்றோம். இன்னும் வடகாட்டில் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, நல்லாண்டார்கொல்லையில் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த நெடுவாசல்லையும் நடந்து கொண்டிருக்கிறது. தற்காலிகமாக நாங்கள் ஏன் நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னா, எங்கள் ஸ்கூல் அந்த போராட்ட காலத்துக்கு பக்கத்திலேயே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் தற்காலிகமாக நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கிறோம். ஆனால் எங்களோட போராட்ட குணங்கள் ஒருபோதும் மாறலை, போராட்ட எண்ணங்கள் மாறவே இல்லை, ஒரு துளி கூட மாறலை. எங்களோட போராட்ட காலத்துக்கு நேராக வந்து மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு வழிவகை செய்கிறதா உறுதி கொடுத்துட்டு போனார். மாநில அமைச்சரும் வந்து எங்கள்கிட்ட
மாநில அரசு சார்பாக இதுக்கு அனுமதி வழங்க மாட்டோங்கிற உறுதியை கொடுத்துட்டு போனார். அதற்காகவும் எங்கள் பள்ளி எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறதுனாலையும் அவங்களோட உறுதிமொழியை ஏற்று தற்காலிகமாக நாங்கள் நிறுத்தி வச்சோம். அவங்க கொடுத்த உறுதிமொழிப்படி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை, பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை நாளை 1 மணிக்கு சந்திக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காரு பொன் ராதாகிருஷ்ணன் சார். அந்த வகையில் நாங்கள் சந்திக்க போகிற குழு 10 பேர் அடங்கிய குழு. எங்கள் நெடுவாசலை சுற்றியுள்ள அனைத்து கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு குழு டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்க, ஹைட்ரோ கார்பன் பற்றி டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்க, விவசாய நிலங்களையும் மக்கள் வாழும் பகுதிகளையும் எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு டெக்னிக்கல் ஒரு குரூப் ஒன்று டெல்லிக்கு புறப்படுறோம் இன்றைக்கி. அவர்கிட்டேருந்து எங்களுக்கு சாதகமான பதில் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். நேற்றைய பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நேற்றைக்கு அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு அவர் இந்த திட்டம் பாதிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொன்னது எங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. இருந்தாலும் நாங்கள் இன்னும் அதை நம்புகிறோம், இன்னும் மத்திய அரசை நம்புகிறோம். எங்களுக்கு எங்களுடைய நோக்கம் முழுமையாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கான எதிர்ப்பு கிடையாது. எங்களோட நோக்கம் கிடையாது. விவசாய நிலங்கள்லையும் மக்கள் வாழும் பகுதிகளிலையும் முழுமையாக அகற்றணுங்கிறத எங்களுடைய முழுமையான நோக்கம். எங்களுடைய போராட்டத்தோட வடிவமும் அதை நோக்கி தான் இருக்குது. அதனால் எந்த வகையிலையும் நாங்கள் எங்களுடைய கன்வின்சிங், காம்ப்ரமைசிங் இந்த விஷயமே எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய நோக்கம் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் நெடுவாசல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக விலக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய இந்த போராட்ட வடிவத்திற்கு அடுத்த கட்ட பயணமாக நாங்கள் அவரை சந்திக்க போகிறோம். அங்கே நல்ல பதில் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.